அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர திங்கட்கிழமையன்று சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தாக்கல் செய்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அதிகாரங்கள் இந்த சட்ட மசோதாவின் மூலம் ரத்து செய்யப்படும். இதுநாள் வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தராக அப்பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்த அண்ணாமலை செட்டியாரின் வாரிசுகளே பொறுப்பு வகித்து வந்தனர். துணைவேந்தர் நியமனமும் இணைவேந்தர் கட்டுப்பாட்டில்தான் இருந்து வந்தது. அரசின் இந்த புதிய மசோதாவிற்கு பிறகு பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வகிப்பார். அத்துடன் துணைவேந்தர் நியமனம், பதிவாளர், தேர்வுத்துறை இயக்குநர், நிதி அலுவலர், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர் சேர்க்கை போன்றவைகள் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்து ஆய்வு செய்த சிறப்பு தணிக்கை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அதன் துணைவேந்தர் ராமநாதனை சமீபத்தில் கவர்னர் ரோசையா இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.